சோலி முடிச்சு ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. போடா பெண்ணுக்கும் பெண்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. பெண்மை இல்லாத பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம உணர வேண்டும். ஏழாம் நூற்றாண்டுலதான் பெண்கள் மனித இனம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அது வரைக்கும் பெண்களை மனிதன் என்றே நினைப்பதில்லை. ராக்கெட் விடுற காலத்திலேயே இந்த எச்சம் அவனுங்க வந்து இந்த மாதிரி ஒரு பண்றானுங்களே, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாம குரல் கொடுக்கறதுக்காக யாருமே இல்லாதப்பெல்லாம் இவனுங்க என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க. எல்லா பெண்களையும் தெய்வம் என்று சொல்ல மாட்டேன். பெண்மை உள்ள பெண்கள் தான் தெய்வம். பொண்ணுங்களை இதோட கீழ்த்தனமா வேற எப்படி பேச முடியாது. அட்லீஸ்ட் some 20-30% ஆஃப் இந்தியன் விமன் ஆர் ரியலி விமன். பெண்கள் பெண்மை உள்ளவர்கள் 30% இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. நான் பெண் உரிமைவாதி இல்ல, புறம்போக்கு ஜெனரலா கேட்கல. நான் வந்து நாட்டு நலனுக்கு எது நல்லதுன்னு நினைப்பேனே தவிர எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். மூணுல ஒரு பெண்களுக்கு இடம் இருக்கணும், பாதி மடங்கு பெண்களுக்கு இடம் இருக்கணும். இதெல்லாம் நான் நம்புறேன் இல்லை. அவர்களாக வரட்டும், அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் ஏற்கிறேன். ஓ, பொம்பளைங்கன்னா உள்ள பெக்கிறது மட்டும் தான் எங்க வேலையா? படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். ஜாதி என்பது ஒரு முக்கியமான அமைப்புன்னு சொல்றேன். எந்த அரசியல் கட்சி சொல்லுவாங்க, ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன், ஜாதி ஒளிரோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன், உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து நிச்சயமா சொல்ல முடியும். பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும். ஜாதி ஒரு அவசியம் அப்படின்றது நிச்சயமா உடைக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தியல். நான் சொல்றேன், ஜாதியின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறதுங்கிறத நான் ஆய்வு பண்ணி. யாருக்கு யாருக்கோ தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத, பிச்சை போட்டவன வெளியே உருவிக்கு போறான். ஒட்டுமொத்தமா ஒரு பழமைவாதம் இல்லையா சார் நீங்க சொல்லக்கூடிய ஜாதி? என்னை பழமைவாதி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஆடை என்ன? அந்த ஆடையோட வந்து உட்காருங்க, சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? இது தப்புங்க. ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. இப்ப நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் எல்லோருமே அரசியல்வாதிகளால நியமிக்கப்பட்டவர்கள். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? யாரோடையோ யார் மூலமா போய் யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் நீ பேசல, ஒயிட் காஸ்ட் தானே இருக்கு. அந்த திமிரோட பேச வைக்குது. இது ஒரு இன்றைக்கு நாம வந்து மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. சசிகலாவை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஹால்ல எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஓபிஎஸ் போய் நீங்க எல்லா ஏற்பாடையும் கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணி அங்க எல்லாம் துப்புரவா இருக்கா பாருங்க என்று சொன்ன பிறகு அவர் என்னிடம் வந்தார். சார், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அவர்கிட்ட பேசிய முறையை நான் வெளியில கூற முடியாது. நீங்களாம் ஆம்பளையா ஏன் இருக்கீங்கன்னு தெரியலன்னு. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க போய் இந்த சமாதியில உட்காருங்க சார், உங்களுக்கு ஏதாவது வழி பிறக்கும். யாரை வைத்து திமுகவை விலக்குவது என்பதற்கு அருண் ஷோரி அன்றைக்கு கூறிய பதில் தான் இப்போ நான் கூறப்போகிறேன். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்டு எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அது என்ன பதில் என்றால், வீடு பற்றி எரிகிறது, கங்கை ஜலத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது, சாக்கடை ஜலத்தையும் வாரி வீசுவோம் என்று கூறினார். அதே போலதான் அது சசிகலாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
ஒரு அணி என்று திரளும் பொழுது கங்கை ஜலத்துக்கு மாத்திரம் நாம் காத்திருக்க முடியாது, எல்லா ஜலத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுக்கிறீங்களா? ரஜினிகாந்த் வந்தால் தான் தமிழ்நாட்டில் இந்த மாறுதல் வருமே தவிர அரசியல் சாசனம் 356 நாள் இந்த நிலைமை மாறாது. ஹலோ நண்பர்களே, இப்ப நாம கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் கிட்ட நாம தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்கன்னு சொல்ல போறோம். தைரியமா இருங்கம்மா. ஆமாங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். சரிங்க, கொடுங்க. தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நீங்க கட் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை கொடுத்தாரு? ஜெயராஜ் பென்னிக்ஸ் வந்து உடல்நல குறைவா இறந்து போனாங்க, மூச்சு திணறல இறந்து போனாங்க அப்படின்னு அறிக்கையே கொடுத்தாரு. என்னையா சொல்றேன்? உண்மைதான் சொல்றேன். அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்தாருன்னா நம்மளும் போராடலாம், நடிகர்லாம் பேச வைக்கலாம், எல்லாரும் பேச வைக்கலாம், தெருவில் இறங்கி நிக்கலாம். அப்படி ஒண்ணு கொடுக்கலையே. 6 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, விசாரணை நடக்குது. ஒருவேளை அந்த விசாரணை தாமதமாகி நீதி தாமதமாச்சுன்னா இறங்கி நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். இந்த விஷயத்துல ஏடிஎம்கேவோ, டிவிகேவோ, நாம் தமிழரோ, சீமானோ இல்ல பல யூடியூபர்களோ, அண்ணாமலையோ, பிஜேபியோ யாருமே இறந்து போனவங்க நீதி வேணும், அந்த குடும்பத்துக்கு நீதி வேணும், இனிமே யாருக்கு இப்படி நடக்கூடாது அந்த எண்ணத்துல பேசுற மாதிரி தெரியல. இதான் சான்ஸ், ஏதாவது பேசும், போட்டு அடிப்போம். டிஎம்கே தான் காரணம். அந்த செயல்படுங்க. நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறேன். நான் இவ்வளவு கேவலமான ஆச்சு நான் பார்த்ததே இல்ல. ஏண்டி ராஜா, என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். அரிசி போட்டாங்க, போட்டதும் இல்லாம 10 கிலோ தான் போட்டானுங்க, 15 கிலோன்னு மெசேஜ் வருது. எங்க ராஜா, நீ வாங்கின அரிசி எங்க, எந்த கடை, எல்லாத்தையும் காட்டு, எல்லாத்தையும் காட்ட மாதிரி மொத்தம் என்ன அர்த்தம்? ஏண்டா அது ஆல்ரெடி டாஸ்மார்க்ல கொள்ளச்சது பத்தாம இந்த ரேஷன் கடை அரிசியில எல்லாமா கொள்ளடிப்பீங்க? யார்தான் கொள்ளடிக்கல, நீ தான் திருட்டு போயனா? வாய்ப்பு கிடைச்சா நீ தான் திருடுவ. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னா 2026 தான். ஓ, நீங்க இவன் நேரம் இவருக்கா? உண்மையிலேயே நான் ரேஷன் கடை ஏதோ நடந்துட்டு தான் நினைச்சேன். தற்கொலை வெளியே போடா. நாங்க ஒன்றிய அரசுன்னு சொன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எரியும்னா திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு. டிவிக்கோட கொள்கை பரப்பச்சல ராஜ்மோகன் சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. 2021 திமுக அரசு வந்து பொறுப்பேற்ற பிறகு முதல்ல வந்துட்டு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை வந்து பிரபலமாச்சு. அது முதல்ல திமுக தான் சொன்னது. இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பிஜேபியை நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், டிஎம்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரோட என்னன்னா திமுக வைத்தறிச்சல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இது பேர் என்ன தெரியுங்களா? கிரெடிட் ஸ்டீலிங். அதாவது திமுக மூலமா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பிரபலமானதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்றது வந்து பெருமை பீத்திக்கிறாரு. எதுக்குடா இந்த மானகட்ட பொழப்பு? மாற்று வாழ்க்கை அமைக்கலைங்கிறது அவங்க மனநிலை பொறுத்து. என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இறந்துட்டா, அதுல எனக்கு பெருமையா இருக்கு. பொண்ணு இழந்தா கூட அதே மாதிரி எல்லா பொண்ணும் இருக்கும்னு நான் நினைக்கல. பெத்த பிள்ளைக்கு ஒரு அப்பனா அட்வைஸ் பண்ற மாதிரியே தெரியல. அவரை பேச விடேண்டா. இந்த ஆள்லாம் பேச விடக்கூடாது. ஆனா வாழ்றதுக்கு வழி இருக்கு, வாழலாம். அது இறந்துதான் தன்னுடைய வாழ்க்கை மாச்சுதான் இந்த உலகத்துக்கு போகணுங்கிறது முடிவெடுக்கிறது தவறான. ஒரு பொண்ணியா எவ்வளவு மனசு இல்ல, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவ எதுக்கு கோபப்படுவா எதுக்கு சந்தோஷப்படுவா தெரிஞ்சிருக்கணும்ல. அவ அம்மைக்கு தெரியல, கூட படிச்ச ஃப்ரெண்டுகளுக்கு தெரியல, சொந்தக்காரங்களுக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு தெரியல. நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? 5000 2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன். ஒரு காலத்துல இந்த ஊர்ல பெரிய ஆளா இருந்தவர் ஒருத்தர் ரொம்ப நாளா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாளா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இன்னும் கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.